கிருஷ்ணகிரியில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்னுடைய அன்பான வணக்கம். ஜெர்மனி, லண்டன் போன்ற ஐரோப்பிய பயணத்தை முடிச்சுட்டு 15,516 கோடி ரூபாய் முதலீட்டோடு தமிழ்நாட்டுக்கு திரும்பின 3 நாள்ல இந்த முதலீட்டாளர் மாநாடு மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நான் போயிட்டு வந்த பயணத்தில் 15,500 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள்லாம் இன்னைக்கு இங்க 26,000 கோடி ரூபாய் முதலீடுகளை கையெழுத்தாகியிருக்கு. அதாவது நம்மோட ரெக்கார்டை நாம தான் பீட் பண்றோம். அது மட்டுமல்ல, 8,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய 1,600 கோடி ரூபாய் முதலீட்டான 4 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஓசூர் திறமையும் புதுமையும் சந்திக்கிற நகரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் தனித்த அடையாளம் பெற்ற நகரம் ஓசூர். வளர்ச்சியின் முகம். இந்தியாவை கடந்து உலகளவில் கவனத்தை இருக்கிற நகரமா ஓசூர் ஒளி வீசுது. அப்படிப்பட்ட ஓசூர்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் பங்கேற்கணும்னு நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லோரையும் தொழில்துறை அமைச்சர் வரவேற்றிருந்தாலும் நானும் உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு தொழில்துறையில இவ்வளவு வேகமா செயல்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் துடிப்பான இளமையான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்வி ராஜா அவர்கள். போன மாசம் தூத்துக்குடியில வின்பாஸ்ட் நிறுவனத்தை தொடங்கி வச்சு முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துகிட்டேன். இன்னைக்கு இந்த ஓசூர்ல இந்த மாநாட்டில் கலந்துகிட்டு மாலை டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட நியூ டெல்டா ஸ்மார்ட் மேனுபேக்சரிங் லைனை திறந்து வச்சு அங்கே உரையாற்ற இருக்கிறேன். அடுத்து வர இருக்கக்கூடிய மாசங்களுக்கும் டார்கெட் கொடுத்திருக்கிறேன். அமைச்சர் மற்ற தொழில்துறை அதிகாரிகளுடைய வேகங்கள் மட்டும் இல்ல, முதலீட்டாளர் உங்களுடைய ஆர்வமும் என்ன இங்க வரவழைச்சிருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நாங்க செட் பண்ண கோல் 2030க்குள்ள $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி. மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தொழில் வளர்ச்சி தான் அடிப்படை. அதனாலதான் அதுக்கான அடிப்படை, அதுக்கான கட்டமைப்புகளை மிகவும் சிறப்பான வகையில உருவாக்கி அவற்றை மேலும் மேலும் மேம்படுத்தி அது மூலமா தொழில் செய்யக்கூடிய சூழலை வலுப்படுத்துறோம். அதனாலதான் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில எங்கேயும் இல்லாத அளவா 11.19 விழுக்காட்டை தொட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கத்தான் முதலீட்டாளர் மாநாடுகளையும் முதலீட்டாளரான சந்திப்புகளையும் நம்ம தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு வரோம். திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமா வராங்க. ஒவ்வொரு முறையும் தொழில்துறைக்கான அமைச்சரையும் அதிகாரிகள் சந்திக்கும் போது நான் சொல்றது ஒண்ணுதான், என்னன்னா எம்ஓ எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும். அந்த கன்வென்ஷன்ல அந்த போக்கஸ் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் அரசாங்கத்தில் வேகமா நடக்கும்னு சொல்லுவேன். மகிழ்ச்சியோடு உங்ககிட்ட சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கையெழுத்திட்ட வகையில 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. எங்களுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி
அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும். அதைத்தான் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கிறோம்.